ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்டோரியா விக்டர் கிச்சன். இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் என்னோடய ஒர்க் என்னென்னதை பார்க்கலாம். காலையில் நான் 5:30 எழுந்திரிச்சிடுவேன். பையனுக்கு காலேஜுக்கு போகிறதுக்காக பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணணும். இப்போ காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு பால் காய்ச்சி எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கிச்சடி தான் பண்ண போகிறேன். இது பச்சரிசி ரவையாக உடச்சி அதில் பண்ணுற கிச்சடி. இதுக்காக நான் ஒரு குக்கரில் நெய் சேர்த்துட்டேன். இப்போ ஆயிலும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் கடுகு சேர்த்தாச்சு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறமா நான் ஒரு 5 பூண்டு பல் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இதில் பச்சை மிளகா, கருவேப்பிலை இதையும் சேர்த்து வதக்கிறதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். அதுக்கு இது வதங்கி வரும்போதே கொஞ்சம் முந்திரி பருப்பும் இதோட சேர்த்து வதக்கிடலாம். கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கி வரும்போது முந்திரி பருப்பெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் தக்காளி சேர்க்கணும். தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு பெரிய சைஸ் தக்காளியில் பாதி தக்காளி சேர்த்தா போதும். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ வெஜிடபிளும் சேர்க்கணும். இன்றைக்கி நான் கேரட்டும் பீன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும்தான் நான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தை சேர்த்துக்குவோம். இதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ காரத்துக்கு நம்ம இதில் சேர்த்துருக்கிறது பச்சை மிளகா தான். நான் இன்றைக்கி 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இதுக்கப்புறமா இதில் நான் இன்றைக்கி 1 கிளாஸு அரிசியை ரவையாக உடச்சி வச்சுருக்கேன். இதில் பச்சரிசி கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு 1 கிளாஸுக்கு நம்ம 5 கிளாஸ் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். இந்த கிளாஸில் தான் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ 5 கிளாஸ் தண்ணி நான் இதில் சேர்க்குறேன். ஏன்னா அது நல்லா வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்குன்னா இது அரிசியாக இருக்கிறதுனால இது பொன்னி பச்சரிசி தான். இது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். அதுக்காக நான் 5 டம்ளர் வைக்கிறேன். இது நல்லா தண்ணி வச்சதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிக்கும்போது நம்ம இந்த அரிசி உடைச்சி வச்சுருக்க ரவையை இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம உப்பு பார்த்துக்குவோம். தேவையான அளவு கரெக்டாக இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ நான் பொட்டுக்கடலை சட்னி அரைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போது அரிசி ரவையாக உடச்சி வச்சுருக்கேன் இது அரிசி அதில் சேர்த்துருவோம். இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு உடனே நம்ம குக்கர் மூட போகிறது. இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சுட்டு இது ஓரளவுக்கு தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம மூடி விசில் வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள் அரிசி சேர்த்தாச்சு. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரைஸ் அப்போ தான் இந்த தண்ணி கரெக்டாக வரும். முன்னாடியே நம்ம மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் குழன்னு ஆகிடும். இப்போ பாருங்கள் தண்ணி இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதை குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் விசில் வரப்போ தான் வந்துருச்சு. ஒரு விசில் வந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணி விட்டுடலாம் ஸ்டவ்வை. அடுத்ததாக நான் பார்த்திங்கன்னா இப்போ பொட்டுக்கடலை சட்னி ரெடி பண்ணிவிட்டு இதுக்காக கடுகு கருவேப்பிலை போட்டு சட்னி தாளித்து வச்சிடலாம். அடுத்ததாக பையனுக்கு லஞ்சு பண்ணுறதுக்காக நான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ இன்றைக்கி லஞ்சு பார்த்திங்கன்னா பீட்ரூட் சாதம் தான் பண்ண போகிறேன். அதுக்காக இன்றைக்கி ஒரே அவனுக்கு மட்டும்தான் தனியாக பண்ண போகிறேன். ஏன்னா மத்தியானம் நாங்கள் சூடாக தான் வடித்து சாப்பிடுவோம். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் ரைஸ் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் கழுவி வச்சுருக்கேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இது ஆக்சுவலாக பொன்னி பாயில்டு ரைஸ் தான் இது. இப்போ குக்கரில் நல்லா ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டோன்னா நல்லா சூப்பரான கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை நான் இப்போ பாத்திரத்தில் மாற்றிடுறேன். ஹாட் பேக்கில் மூடி வச்சோம்னா நல்லா சூடாக இருக்கும். அதுக்காக ஹாட் பேக்கில் மாற்றிடுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா ரைஸ் இங்கே இப்போ வெந்துட்டுருக்குது. அடுத்து பீட்ரூட் சாதம் பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் இப்போ சாதம் வடிச்சிட வேண்டியது தான். அடுத்தா நான் இப்போ ஒரு வானல் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறமா இது நல்லா பொரிஞ்சு வரும்போது கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஏலக்காய் 2 சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இல்லைன்னா ஒரு மாதிரி பச்சையாக இருக்கக்கூடாது. அதனால் வெங்காயத்தை நல்லா போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளார இந்த தக்காளியை ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும். தக்காளி வதங்கி வரும்போது தெரியவே கூடாது இருக்கிறது. அந்த அளவுக்கு பொடிசாக நல்லா கட் பண்ணி தான் அதில் சேர்க்கணும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ தக்காளி நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த தக்காளியை வந்து கொஞ்சம் நல்லா ஒரே ஒரு அடி மட்டும் அடித்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து கட் பண்ணி போட்டால் சில சமயம் நல்லா வதங்கி வராது, பையனுக்கு பிடிக்காதனால நான் வந்து ஒரே ஒரு சுற்றி மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து போட்டுட்டேன். இப்போ நல்லா இதை வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்து நல்லா இந்த மசாலாவை வதக்கி விட்டுருவோம். கொஞ்சம் 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் பீட்ரூட்டை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பீட்ரூட்டை வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துறேன். நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பீட்ரூட் வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த பீட்ரூட் வேகிற அளவுக்கு தண்ணி வச்சாச்சு, உப்பு சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். இது நல்லா வெந்து ட்ரையாக வர வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணி நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ இதை சாதத்தில் போட்டு நல்லா கலந்துட வேண்டியது தான். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து நான் இந்த பீட்ரூட் சாதத்துக்கு வந்து ஆனியன் ரைத்தா தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஆனியன் ரைத்தா அதோட சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த பிரியாணி மசாலா மாதிரி இதில் மசாலாலாம் சேர்த்துருக்கிறதுனால இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா போட்டு கலந்து விட்டுடலாம். இப்போது பீட்ரூட் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் பாக்ஸ் ரெசிபி இது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.